வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சமீபத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல ஸ்ருதிஹாசன் கலந்துக்கிட்டாங்க. அப்ப KHRK படத்தை பத்தி கேட்டாங்க. உலக நாயகன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். அந்த படத்துல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இல்ல, நான் அந்த படத்துல கண்டிப்பா இல்ல. பட் நான் மற்ற எல்லா ரசிகர்களையும் போலவே நானும் இந்த படத்துக்காக எதிர்பார்த்திருக்கேன். நான் எவ்வளவு தீவிரமான அப்பாவோட ஃபேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆஃப்டர் கூலில நடிச்சதுக்கு அப்புறமும் ரஜினி சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பர்சனாலிட்டிக்காக ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை உங்களை மாதிரியே நானும் பெரிய அளவுல எதிர்பார்த்திருக்கேன். ஏன்னா போத் ஆர் ட்ரெஷர் டு அவர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி ஏற்கனவே லதா ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில பேசினாங்க. இப்ப இவங்க பேசியிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. பார்ப்போம், இந்த படம் ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்சு மாபெரும் வெற்றி பெறட்டும். ராஜ்கமல் அமரன் படம் தயாரிச்சது. அமரன் படம் தயாரித்ததன் மூலமாக மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய பெருமையை பெருமளவு இந்தியாவில் எல்லாருக்குமே, அது இந்தியா மட்டுமல்ல உலக லெவல்ல கொண்டு போய் சேர்த்தது அவருடைய தியாகத்தை. இப்ப மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பேர்ல ஒரு சாலைக்கு பேர் வச்சிருக்காங்க. தாம்பரம் மாநகராட்சியோட முக்கிய சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயரிடப்படுகிறது என்பதை நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன். மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தோட டைரக்டர் சொல்றாரு, ராஜ்குமார் பெரியசாமி, எல்லா ராணுவ வீரர்களும் ஏதாவது ஒரு சமர்ப்பணம் இருக்கலாம், ஏதோ வகையில் மரியாதை செலுத்தலாம். இப்போது அதெல்லாம் தொடங்குவது மிக சந்தோஷமாக இருக்கிறதுன்னு தந்தி டிவி பேட்டியில ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு நிறைய நேஷனல் அவார்டு வாங்கும்னு நினைக்கிறேன். 2024 இன்னும் நேஷனல் அவார்டு கொடுக்கல. அப்படி 2024 கொடுக்கும். ஏன்னா அந்த கொரோனா காலத்துல அவார்டு கொடுக்காததுனால ஒரு வருஷம் பின்தங்கி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷமா 2 வருஷமா பின்தங்கி கொடுக்குறாங்க. 23க்கு தான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்ப 24க்கு நிறைய அவார்டு அமரனுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ராஜ்குமார் பெரியசாமி அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஓம் அப்படிங்கிற படம் பேர் வச்சிருக்காங்க. D55 அப்படின்னு இருந்ததை அதுக்கு ஓம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நேற்று தான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அந்த மேஜர் முகுந்த் வரதராஜனை பொறுத்தவரைய அவர் தாம்பரத்துக்காரரு. அங்க அவருடைய பெயர் வச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம்தான். குக்கு கோமாளி புகழ். ஸோ அவர் ஒரு படம் இப்ப நடிச்சிருக்காரு. அது 5 பேர் நடிச்சிருக்காங்களாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்ப போர் அடிச்சாலும் நான் பார்க்கக்கூடிய படம் பஞ்சதந்திரம் தான். பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு படத்தை வேற யாராலுமே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காமெடி அப்படிங்கிறது வேற யாராலுமே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த படத்தை யாருமே ரீமேக் பண்ண பயப்படுறாங்க. அது ஒரு உலகநாயகனால தான் முடியும். அப்புறம் கமல் சார் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. நான் பின்னாடி எனக்கு சீட்டு கிடைச்சது. அவருக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அந்த போட்டோவை போட்டு நான் போட்டிருந்தேன். நான் பின்னால் அமர்வதற்கு பெருமைப்படுகிறேன், ஏனென்றால் என் முன்னால் அமர்ந்திருப்பது தமிழ் சினிமா அப்படின்னு நான் அந்த கேப்ஷன் போட்டேன். அந்த அளவு எனக்கு உலகநாயகனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி புகழ் ஒரு பேட்டியில இப்ப சித்ரா லட்சுமணனுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்ப ஏராளமான படங்கள் சீக்குவல் எடுக்கிறாங்க. ஒரு பார்ட் வருது, அதோடைய சீக்குவல் எடுக்கிறாங்க. அந்த சீக்குவல் எடுக்கிறதுனால ஒரு பிராண்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஏற்கனவே வெற்றி பெற்ற படம், அதுக்கு அடுத்த பார்ட் எடுக்கும் பொழுது ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அது ஏராளமா சிங்கம் சீரீஸ்னு இருக்கு, காஞ்சனா சீரீஸ்ன்னு இருக்கு. அப்ப நம்ம படங்கள் உதாரணமா சொல்லணும்னா எந்திரன் மாதிரியான படங்கள் இருக்கு. ஸோ இது முதல்ல ஆரம்பிச்சு வச்சது அப்படிங்கிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், பஞ்சு அருணாச்சலம், இந்த காம்பினேஷன் தான் ஆரம்பிச்சது. அவங்க கல்யாணராமன் படம் எடுக்கிறாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ அதை ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 85 நினைக்கிறேன், அப்ப 80 79 80ல எடுத்த கல்யாணராமன், அதோடைய அடுத்த பார்ட் ஜப்பானில் கல்யாணராமன் எடுக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியால, அதான் வெளிநாட்டிலே ஃபுல்லா எடுக்கிற மாதிரி. அந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதோடைய எக்ஸ்பான்ஷனாக இந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய பாடல்கள்லாம் பெரிய ஹிட். படமும் ஓரளவு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால தமிழ் சினிமாவில் அந்த சீக்வல் அடுத்த பார்ட் அப்படிங்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஜப்பானில் கல்யாணராமன் தான்.
கலைஞன் படம், அந்த படத்துக்கு முதல்ல இந்திரஜித் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அந்த இந்திரஜித்னு பேர் மாத்துறதுக்கு பல காரணங்கள். அது மெயினா வந்து சென்டிமெண்டா அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணம். சிவாஜி பிலிம்ஸ் வந்து இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடியவங்க. அந்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. பயங்கரமான ஆக்சிடென்ட் கமலுக்கு. ஒரு 2-3 மாசம் அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பெங்களூர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. சில காட்சிகளை வந்து சென்னை பூந்தமல்லி, பெங்களூர்ல எடுக்க வேண்டிய காட்சியை வந்து இங்க பூந்தமல்லியில எடுத்தாங்க. அந்த பெங்களூருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி எடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மொப்பு மந்தாரமான ஒரு பொழுதுல வந்து புகையை போட்டு எடுத்தாங்க. அப்படி புகை போட்டு எடுத்துட்டு இருக்கும் பொழுது, அதாவது இது ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. அதாவது ரோட்ல வரக்கூடிய ஒரு கார் வந்து கமல் மேல ஏறிடுச்சு, தவறி மோதிருச்சு. அதனால ஏற்பட்டக்கூடிய ஒரு விபத்து தான். ஏற்கனவே படப்பிடிப்பில் பல விபத்துகளை சந்தித்திருக்கிறேன். அவையெல்லாம் ரிஸ்க் எடுத்து நான் செய்த காட்சிகள். படத்தில் அடிபட்டாலும் படும் என்று யோசித்து செய்யும் போது விபத்து நடந்திருக்கிறது. இந்திரஜித் படத்திற்காக ஏற்பட்ட இந்த விபத்து யாருமே எதிர்பாராத ஒன்று. நான் ரிஸ்க் எடுத்து கூட பண்ணவில்லை. திடீரென்று கார் என் மீது விழுந்தது. வேகமாக பம்பரம் விட்ட மாதிரி சுழன்று போய் கீழே விழுந்து விட்டேன். அந்த டிரைவரை போய் காப்பாற்றுங்கள், பத்திரமாக இடத்துக்கு அவரை அழைத்து செல்லுங்கள் என்றேன். ஏன்னா ரோட்ல ஷூட்டிங் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நடந்தது இது, லைவ் லொகேஷன்ல. ஒருவேளை மக்கள் எல்லாம் கூடி அந்த டிரைவரை சாத்தி இருந்தானுங்கன்னா அவரை சேஃபா கூட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த விபத்து நடந்த மறுநாள் தான் உலகநாயகன் பேசியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பூர்ணமா குணமாகிவிட்டது, எனக்கு ரசிகர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரசிகர்களுக்காக எச்சரிக்கை உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றார். கமல் விபத்து நடந்த மறுநாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் நாங்கள் சந்தித்த போது உடல் உபாதையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பொலிவாக புன்னகை புரிந்தார். அந்த பொலிவிற்கு காரணம் தன்னம்பிக்கை, எதற்கும் சளைக்காத மன உறுதி அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்காங்க. இந்த கலைஞன் படத்துல நடந்த விபத்து, அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிரமாதமா நடிச்சு முடிச்சாரு. அதனாலதான் இந்த படத்துக்கு பேர் மாத்தினாங்க அப்படின்னு ஒரு காரணம் உண்டு. இந்த ஆக்சிடென்ட்டும் ஒரு காரணம் பேர் மாத்தினதுக்கு. ஒரு பழைய பேட்டி, அதுல வந்து கேஆர் கோதண்டராமன், கேஆர் வந்து பிரபல விநியோகஸ்தர். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணாரு, படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஃபைனான்சியர், பேசிக்கலா இவர் ஃபைனான்சியர் தான். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு படங்கள் எல்லாம் டைரக்ட் பண்ணாரு. இவர் அந்த பேட்டியில சொல்றாரு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 400 விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு விநியோகஸ்தர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. 90களில் கொடுத்த பேட்டி இது. அப்ப சொல்றாரு, ஒரு ஏரியாவுக்கு 400 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தோம்னா இப்ப ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்டி செங்கல்பட்டு அது ஒரு ஏரியா, சிட்டி செங்கல்பட்டு ஒரு ஏரியா, நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு என்எஸ்சி ஏரியான்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஏரியா. அப்புறம் மதுரை ராம்நாடு அது எம்ஆர்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி டிடி அது ஒரு ஏரியா. அப்புறம் இந்த பக்கம் திருச்சி தஞ்சாவூர் அதை டிடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேலம் அந்த ஏரியா ஒன்று இருக்கு. கோயம்புத்தூர் அந்த பெல்ட் அது ஒரு பெல்ட். இந்த மாதிரி இவ்வளவு ரீஜனா பிரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. ஒவ்வொரு ஏரியாலையும் 400 விநியோகஸ்தர்னா கிட்டத்தட்ட 3000 விநியோகஸ்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. இப்ப பாருங்க, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஒரு விநியோகஸ்தர் தான் மொத்தமா எல்லாத்தையுமே பண்ற லெவலுக்கு. இப்ப பார்த்தா ரெட் ஜெயண்ட்னு ஒரு விநியோகஸ்தர், அவங்க தான் ஃபுல்லா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சக்தி பிலிம் ஃபேக்டரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ணுவாரு. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டாங்க. அந்த இனமே அழிஞ்சு போச்சு. விநியோகஸ்தர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தையே அழிச்சிட்டாங்க. அதாவது கால வெள்ளத்துல எல்லாமே மாறும். இப்ப சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, காலி மார்க்னு ஒரு கம்பெனி இருக்கும், அதுல வந்து கலரு சோடா எல்லாம் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமா பெப்சி கோக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய, இப்ப நம்ம சின்ன மளிகை கடை அண்ணாச்சி கடையெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல, இப்ப அந்த கடையெல்லாம் இல்லை, எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டா போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விநியோகஸ்தர்கள்லாம் முழுங்கி ஏப்பம் விட்டாங்க பெரிய விநியோகஸ்தர்கள்.